வண்டியெல்லாம் பார்க்கறதுக்கு லுக்காவே இருக்கும். சூப்பரான வண்டி. உன்னை கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டேன். உனக்கு ஏதாவது கோபமா இருக்குதா? என் ஒய்ஃப் ஃபீல் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கோம். வண்டி வந்து பெர்ஃபெக்டா ஓடும். எனக்கு வேலை செய்யறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல வண்டி எங்க எடுத்துட்டு போறான்? நீ என்ன பண்ற? அம்மா வண்டி எடுக்க போறாங்க, நீ என்ன பண்ற? அங்க பாருங்க, நம்ம ரெயின்சிகா பாப்பா பாருங்க, அவங்களே ஏறிக்கிட்டு இருக்காங்க வண்டியில. அந்த வண்டியில தான் போவாங்களாம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் ரெயின்ஷா, திஸ் இஸ் ரெயின்சிகா. ஹாய் சொல்லுப்பா. ஹாய். இங்க அப்பா கூட. ஓகே, வெரி குட். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி அவங்களும் ஆக்ஷன் பண்ணுறாங்களே கையிலேயே. சரி போ, அப்பாவை பேசிக்கிறேன். என்னோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்கிற முடிவு எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு பைக் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்காக வாங்கியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் யூசேஜாக போய்கிட்டு இருக்கு. ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி சும்மாவே இருக்குது, என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்தேன். ஆக்சுவலாக 2020 வாங்கியிருந்தேன். 2020 வாங்கியிருந்தேன். 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருச்சு. ஸோ நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து ஸ்கூட்டி ஓட்டிக்குவாங்க, அதனாலதான் நான் பைக் வாங்கினேன் ரெயின்சிகா பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, பேச விடு பாப்பா. ஓகே, ரெயின்சிகா பாப்பா பாட்டு பாடி முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது வெஹிக்கிள் டூர் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, கார் டூர், வெஹிக்கிள் டூர்ன்ற மாதிரி நம்ம வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து கம்மி விலைக்கு கொடுப்போமே, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அவங்க யாராவது கேட்டு நம்ம வண்டியால் பயனடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து வண்டியை போய் பார்ப்போம். வண்டி என்ன, அதாவது கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். நான் வண்டி சாவி எடுத்துகிட்டு வரேன். வண்டியோட கண்டிஷன் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு இந்த வண்டியை வந்து இந்த ரேட் வந்து கொடுக்கலாமா வேணாமா, ஏன்னா வண்டி ரேட் கரெக்டாக ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அதை வாங்கும் போது 1 லட்ச ரூபா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு அப்பயே வாங்கணும். கிட்டத்தட்ட 91 95 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு லட்சம். ஸோ இந்த வண்டியோட நீங்கள் அந்த இயருக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த இயரில் 2020 ஸ்கூட்டி வந்து ஹோண்டா டியோ வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்றைக்கெலாம் பயங்கர ரேட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து வண்டியோட டூர் பார்த்துருவோம். காய்ஸ், நம்ம ரெயின்சிகா பாப்பா அவங்களுக்கு பிடிச்ச வண்டியில் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னா வண்டி மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. அவங்களே தான் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியை தான் நம்ம வந்து விற்க போகிறோம். ஸ்கூட்டி, எல்லா வண்டியுமே பொதுவாக ஸ்கூட்டின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், பார்க்கும் போதே ஹோண்டா டியோ அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் தரப்புலேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு கேஸ் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் நிறைய யூஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் டிக்கியில். ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பொருள் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஹோண்டா டியோவில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் என் ஒய்ஃபை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வெக்கப்படுறாங்க. சரி ஓகே, உண்மையை சொல்லி தான் ஆகணும். என் ஒய்ஃப் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் இந்த வண்டி வாங்கினது. ஃபஸ்ட்டு அவங்கள தான் கூட்டிகிட்டு போனேன். பின்னாடி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃபுக்காக ஹோண்டா டியோ யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பைக்கை வாங்கிட்டு நம்ம ரெயின்சிகா பாப்பா கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் ஒய்ஃப் இந்த வண்டியை தொடவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருக்குது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு வேலை செய்யறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல வண்டி எங்க எடுத்துட்டு போறான்? வண்டியில போறதா இருந்தா நம்ம எல்லாம் 3 பேர் ஒட்டுக்கா போறோம். அதுக்கு நீங்க ஓட்டினா போதாதா? நான் வேற எடுத்து ஓட்டணுமா? சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேல் பண்ற முடிவு வந்துட்டேன். நீ என்ன பண்ற? அம்மா வண்டி எடுக்க போறாங்க, நீ என்ன பண்ற? பாருங்க, அம்மா பின்னாடி நானும் உட்காருவேன். பாருங்க, வண்டி எடுக்கிறாங்க என் ஒய்ஃபு. அம்மா பையன் நானும் உட்காந்துக்குவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வண்டி தாங்க விற்க போறோம். ஸ்கூட்டியை என் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வண்டியை. இப்போ நம்ம ரெயின்சிகா பாப்பா ஏறி உட்காந்துக்கிட்டாங்க பாருங்க. என்ன பண்றாங்க பாருங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பா பாருங்க, அவங்களே ஏறிக்கிட்டு இருக்காங்க வண்டியில். அந்த வண்டியில தான் போவாங்களாம். இந்த வண்டி வேண்டாமா, அந்த வண்டியில் தான் போவாங்களாம். வண்டியெல்லாம் பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்கும். சூப்பரான வண்டி. ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக வந்து நான் சொல்லியிருக்கேன். நெல் ஒரு இடத்துல இங்கே பாருங்க, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றாங்களா நம்ம ரெயின்சிகா பாப்பா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து வண்டியை விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே, இந்த வண்டி வந்து எவ்வளோக்கு வந்து போகும்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். இந்த வண்டி வந்து பெர்ஃபெக்டாக ஓடும், சூப்பராக ஓடும். இன்னும் நாங்கள் 15 வருஷம் கூட வச்சுக்கலாம் தான்.
இருந்தாலும் சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 2 வண்டி வச்சுருக்கீங்க, ஏதாவது விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஏன் என் தம்பியே வண்டி கேட்டான். என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கூட்டி வந்து கொடுத்துரு, என் பைக்கு நீ எடுத்துக்கோ, ஏன்னா உன்னோட ஸ்கூட்டியில் நான் வந்து என் கடைக்கு வந்து லோடு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் தம்பியே கேட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லைடா, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது ஆர்டர் வந்து கம்மியாக இருந்துச்சு, நமக்கு ஆர்டர் பொருள்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் வச்சு நம்ம கொரியர் போட்டுருவோம். பொருள் அதிகமாக இருக்கும் போது தான் காரில் எடுத்துகிட்டு போவோம், காரில் வந்து டிக்கியில் வச்சுட்டு பொருளை எடுத்துகிட்டு போயிடுவோம். லோடு கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு டைம் ஆர்டர் கம்மியாக இருக்கும், ஒவ்வொரு டைம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வண்டி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என் தம்பிக்கிட்ட இல்லைடா நானே வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என் தம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா வாங்கிட்டாரு, ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் விற்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு தான். ஏன்னா சும்மா இருந்தால் அதுவும் வீணாக போயிடும், நம்ம சும்மா வச்சுட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். உன்னை கேட்காமே இந்த முடிவு எடுத்துட்டேன், உனக்கு ஏதாவது கோபமாக இருக்குதா? எனக்கெல்லாம் கோவம் இல்லைங்க, ஆனால் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா ஸ்கூட்டி நம்ம வந்து எப்போ இருந்து வச்சுட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கோம். இதுல தான் நம்ம நிறைய வந்து மெமரிஸ் இருக்கு நம்மளுக்கு. பாப்பாவெல்லாம் முதல்ல பைக்ல கூட்டிட்டு போனது அது இந்த ஸ்கூட்டியில தான். அழகா வந்து ரெயின்சிக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா குழந்தைய குட்டியா வச்சுக்கிட்டே நாங்க போவோம் இந்த பைக்ல. அதுக்கப்புறம் ரெயின்சி வயிற்றுல இருக்கும் போது செக்கப்க்கெல்லாம் இந்த பைக்ல தான் போவோம், ஜாலியா இருக்கும். அப்படியே ரெயின்சினியே நடுவில் உட்காந்துக்கோ தானப்பா, அம்மாக்கு அப்பாவுக்கும் நடுவில் உட்காந்துக்குவ, ஜாலியாக கையை கால் ஆட்டிட்டு காற்று வாங்கிட்டே வருவேன் அந்த பைக்கில். இப்போ அந்த ஸ்கூட்டியை விற்கிறது அந்த எங்கள் மெமரிலாம் விற்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. என் ஒய்ஃபு ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் உண்மையிலே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை விட பெரிய வண்டி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. கைஸ், வண்டி ஓடுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. வண்டி வந்து பர்ஃபெக்டாக ஓடும். ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஓகே, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். சரி ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கட்டும். ரேட்டு கட்டுப்படி ஆகுதா இல்லை நமக்கு தெரியாது, அவங்க கையில் தான் இருக்குது. ரெடி கேஷ் அப்படின்னா உடனே வந்து பே பண்ணிக்கலாம். வண்டி வந்து சூப்பர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவலில் நம்ம வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ யாரும் வாங்கலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளே வச்சுக்கலாம். ரெயின்ஸுக்கு அப்பப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கொஞ்சம் பெருசாகிடுவாங்க, அப்புறம் அவங்க ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏப்பாப்பா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ராவடி பண்ணுறாங்க பாருங்கள், உட்கார வச்சா போதும். எங்கே வர்ற கார் திறக்க, கார்லாம் இப்போ கிடையாது, அப்புறம் போகலாம், வா அப்புறம் போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு, நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. என்ன பண்ணுறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்க நீங்கள் தான் சொல்லணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே கைஸ், நாங்க போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் 699 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க போட்டோ ஃப்ரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.